ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த் தான் நம்ம வந்து ஜி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து இதை வந்து நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து நியர் த சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ஓரளவு கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது the acceleration experienced by the object near the surface of the earth due to its gravity is called acceleration due to gravity. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட அந்த ஆக்சலரேஷன் அது எவ்வளோ ஆக்சலரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, இந்த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த ஆக்சலரேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியினால் ஏற்படக்கூடிய அந்த இயற்பியல் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஜி ஸ்மால் ஜி என்ற எழுத்தால குறிக்கப்படுகிறது. இதற்கான the magnitude of acceleration due to gravity, இந்த ஜியோட மேக்னிடியூட் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து ஜி ஈக்குவல் டு GME/RE². இதுல கேபிட்டல் ஜி அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த 6.67 அப்படின்ற வேல்யூ 6.67 into 10⁻⁻1 இந்த வேல்யூ இருக்கும் SI யூனிட்ல. அதுல ME அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ மாஸ் ஆஃப் த எர்த்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாஸ் ஆஃப் த எர்த், அல்லது ஏதாவது ஒரு பிளானட் அப்படின்னா அந்த பிளானட்டோட மாஸ் வந்துடும். அதே மாதிரி REன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த், அல்லது ஏதாவது ஒரு பிளானட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிளானட்டுக்கு நம்ம ஜி கண்டுபிடிங்கன்னா அதனுடைய ரேடியஸை நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஜி அப்படின்றது கான்ஸ்டன்ட், அதே மாதிரி ME அப்படின்றது மாஸ் ஆஃப் த எர்த், அதுவும் வந்து இப்போ எர்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எர்த்தோட மாஸ் வந்து நமக்கு மாற போறது இல்லை. அப்புறம் REன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த். அப்போ இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அதாவது ஜி ஆனது எல்லா பொருளுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது, பொருளினுடைய மாசை பொறுத்து மாறாது. இது என்னுடைய மாசை பொறுத்தது அப்படின்னா பிளானட்டோட மாசை பொறுத்து, பிளானட்டோட ரேடியஸை பொறுத்து தான் இது வந்து இதோட வேல்யூ வந்து மாறும். இப்போ அதான் நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா the acceleration g experienced by any object is independent of its mass. independent of its massனா அந்த ஆப்ஜெக்டோட மாசை பொறுத்தது அல்ல, இது வந்து எர்த்தோட மாசை பொறுத்தது மற்றும் ரேடியஸை பொறுத்தது. the value of g depends only on the mass and radius of the earth. இததான் கலீலியோ வந்து நமக்கு வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சோதனை பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பொருள்களுமே மேலிருந்து கீழே விழும்போது ஒரே வேகத்துல தான் கீழே வரும் அப்படின்றத செஞ்சு காமிச்சிருப்பாரு. அதாவது காற்று தடை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரே வேகத்துல தான் வரும். ஒரு பெரிய ஒரு மெட்டல் பாலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு இறகாக இருந்தாலும் சரி ஒரே வேகத்துல வரும்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதோடைய மாசை பொறுத்து அதோடைய கிராவிட்டி மாறுறது இல்லை அப்படின்றதுனால. Next, in the acceleration due to gravity, g is found to be 9.8 meters (2) on the surface of earth near the equator. அதாவது near the equatorக்கு பக்கத்துல surface of the earthல, அதாவது புவியினுடைய மேற்பரப்புல இந்த புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9.8 meters (2). இப்போ இந்த பாயிண்ட்லயே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நியர் த, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல புவியினுடைய பரப்புல தான் இந்த வேல்யூ. இப்போ அதுவே நீங்க புவிப்பரப்புக்கு மேலேயோ அல்லது கீழேயோ போனீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படின்றதான் நம்ம வந்து அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட் மீன்ஸ் ஹைட், அதாவது புவியிலிருந்து நம்ம மேல போக போக ஜி வந்து என்ன ஆகும், அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ இந்த பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து எர்த், இது வந்து REன்றது எர்த்தோட ரேடியஸ், இதுல இருந்து அதோடைய சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் RE. இப்போ இந்த எர்த்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல எவ்வளவுன்னா ஹெச்ன்ற ஹைட்ல ஒரு பொருள் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். இப்போ உதாரணமா இப்போ எர்த்துல இருந்து மேல வந்து இப்போ ஒரு ஏரோப்ளேன் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எர்த்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ஒரு மாஸ் வந்து இருக்கு. இப்ப இந்த மாசின் மேல எவ்வளவு வந்து கிராவிட்டி இருக்கும், அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். புவியின் பரப்பிலிருந்து ஹெச் உயரத்தில் உள்ள நிறை எம்ஐ கருதவும், புவியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த பொருள் எவ்வளவு முடுக்கத்தை உணரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜிக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே மேல பார்த்திருந்தோம். ஜி ஈக்குவல் டு மேக்னிடியூட்னு சொல்லிட்டு GME/RE
ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருந்தோம். இப்ப இங்க வந்து நமக்கு வந்து RE பிளஸ் REயோட பிளஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஹெச் வந்து ஆட் ஆகுது. ஏன்னா புவியில இருந்து ஒரு ஹெச் ஹைட்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த RE ஸ்கொயருக்கு பதிலாக RE பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். இந்த ஃபார்முலா தான் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இந்த எம்இன்றதுக்கு பதிலாக இங்க எம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே நம்ம வந்து எம்இஏ போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இப்ப இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம வந்து g dash equal to gm by re ஸ்கொயர் into 1 plus h by re whole power minus 2. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா RE நம்ம வந்து காமனா வெளியில எடுத்திருக்கோம். இது கால்குலேஷனுக்காக சிம்பிளிஃபை பண்றதுக்காக. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து RE நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து RE பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால RE வெளியில வரும்போது RE ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் மேலே வந்து ஸ்மால் இ கேபிட்டல் இ மாறி இருக்கு. ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் இ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎம்ஐயும் இங்கே வெளியில எடுத்துட்டோம். இதுல இருந்து ஒரு RE வெளியில எடுத்துட்டோம். இப்போ தேர்ஃபோர் ஜிஎம் இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டெப் கிடைக்கும். அந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் பை RE வெளியில எடுத்துறோம். RE ஸ்கொயர்ல இருக்கிறதுனால RE ஸ்கொயரை வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து இப்ப இந்த RE இருக்கிற இடத்துல 1 பிளஸ் ஹெச் பை RE இங்க வந்து RE இல்லைன்றதுனால அதை டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த இது கிடைக்கும். இப்போ ஈக்குவல் டு GM பை RE ஸ்கொயர். இதை அப்படியே மேலே கொண்டு போகணும். கொண்டு போகும்போது 1 பிளஸ் ஹெச் பை RE ஹோல் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து டைரக்டா இங்க நம்ம போட்டிருக்கோம். இப்ப இந்த ஃபார்முலா இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைனல் ஃபார்முலாவா நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு அசம்ஷன் மூலமாக இன்னொரு ஃபார்முலா நம்ம எடுக்கலாம். என்ன அசம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச் வேல்யூ ஹைட் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை விட ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ஹெச் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைனாமியல் தேற்றம் அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த தேற்றத்தை பயன்படுத்தணும்னா கண்டிப்பா ஹெச் வந்து RE விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கணும். ஹெச் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, REக்கு கம்பேரபிளா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதோடவே ஸ்டாப் ஆயிடும். இந்த ஆன்சரோடவோ அல்லது மேல உள்ள இதோடவே கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி நம்ம கால்குலேஷன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஹெச் வந்து RE விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஈருறுப்பு தேற்றம் அதை நம்ம பயன்படுத்துறோம். ஈருறுப்பு தேற்றம் பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேல உள்ளது நமக்கு வந்து g dash equal to gm by RE ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் ஹெச் பை RE ஹோல் பவர் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. இப்ப ஈருறுப்பு தேற்றத்தின் படி நமக்கு வந்து 1 பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் n equal to 1 மைனஸ் இந்த மைனஸ் n இங்க வந்துடும் 1 மைனஸ் nx அப்புறம் பிளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுல எக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து ஹெச் பை RE தான் நமக்கு எக்ஸ். அப்ப ஹெச் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு RE விட அப்படின்ற போது இந்த எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸ் டேர்மே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். இன்னும் நீங்க அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் வந்து அந்த ஹெச் பை RE ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாயிரும். அதனால செகண்ட் டேர்ம் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ணிருப்போம். அப்ப இந்த நெக்லிஜிபிள் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஹெச் வந்து RE விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஈருறுப்பு தேற்றம் பயன்படுத்த முடியும். அப்ப ஈருறுப்பு தேற்றம் பயன்படுத்தி வரும்போது இந்த மைனஸ் 2 ஆக்சுவலா இந்த 1 மைனஸ் nx டேர்ம் மட்டும்தான் நம்ம வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம். இப்ப gm by RE ஸ்கொயர் 1 மைனஸ் இந்த 1 மைனஸ் போட்டாச்சு nx க்கு பதிலாக வந்து நம்ம வந்து 2 அந்த மைனஸ் 2 இந்த 2 எக்ஸுக்கு பதிலாக ஹெச் பை RE. இப்ப இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். This g dash equal to gm by RE ஸ்கொயர் into 1 minus 2h by RE. இப்ப இந்த gm by RE ஸ்கொயர்ன்றது நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து g இதை நம்ம gன்னு வச்சிருந்தோம். அப்ப therefore g dash equal to g into 1 minus 2h by RE அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலாவில இருந்து நமக்கு கண்டிப்பா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா g dash ஆனது g விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஜி டேஷ் வந்து லெஸ் தென் ஜி. ஏன்னா இப்ப இந்த பிராக்கெட் டேர்ம் பாத்தீங்கன்னா பிராக்கெட் டேர்ம் வந்து 1 மைனஸ்ல இருக்கு. இப்போ 1 மைனஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா இந்த பிராக்கெட் டேர்மோட வேல்யூ வந்து 1 கம்மியா இருக்கும். அப்ப இந்த பிராக்கெட் டேர்மோட வேல்யூ 1 கம்மியா இருக்கிறதுனால அப்போ வந்து இந்த 1 கம்மியான வேல்யூவோட ஜியை பெருக்கினா தான் நமக்கு ஜி டேஷ் கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் ஜி வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும், ஜி டேஷ் வந்து சின்னதா இருக்கும். இப்போ உதாரணமா நீங்க வந்து நம்ம 1 மைனஸ் 2 இப்போ ஜி டேஷ் இந்த 1 மைனஸ் 2 ஹெச் பை ஆர்இ வந்து 1 கம்மியா இருக்குன்னு சொன்னோம். இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 மைனஸ் 2 ஹெச் பை ஆர்இ வந்து நம்ம வந்து ஒரு 3/4 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இன்டூ இதோட வேல்யூ வந்து ஜி, இங்க வந்து ஜி டேஷ். இப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்டு 3/4. இப்போ இதை இங்க மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 4 ஜி டேஷ் ஈக்குவல் டு 3g அல்லது ஜி டேஷ் பை ஜி ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 3/4. 3/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.75 அல்லது ஜி டேஷ்ன்றது 3 மடங்கு அப்படின்னா ஜின்றது எத்தனை மடங்குனா அது போல 4 மடங்கு இருக்கும். இப்போ தேர்ஃபோர் நமக்கு வந்து ஜி டேஷ் வந்து கம்மியாகவும் ஜி வந்து அதிகமாகவும் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து அப்போ ஜி டேஷ் லெஸ் தென் ஜி. அப்ப ஹெச் அதிகரிக்க அதிகரிக்க ஜி என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு குறையும். அப்ப மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் வந்து குறையும். இதோட மீனிங் என்னன்னா this means that as altitude h increases the acceleration due to gravity g decreases. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் எலவேட்டட் மாஸ். இது எஃபெக்ட் ஆஃப் எலவேட்டட் மாஸ் அப்படின்னா இப்போ the correction term இங்க வந்து 1 மைனஸ் 2h by re இது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஜியோட கரெக்ஷன் டேர்முக்காக. For altitude would only be valid when there is nothing but space between the surface of the earth and the point h above, e.g. for an observer in an aeroplane at height h. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த எர்த்துல இருந்து மேல வந்து ஒரு மாஸ் இருக்கிறதா சொன்னோம் ஹெச் ஹைட்ல. இப்ப இந்த மாஸுக்கும் எர்த்துக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது, எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்து முழுவதுமா பொருந்தும். அப்படி இல்லாம இப்ப எர்த் மேலேயே என்ன இருக்கலாம், நம்ம வந்து ஒரு மவுண்டைன் இருக்கலாம். இப்ப எர்த்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல மவுண்டைனுடைய உச்சியில ஒரு பாயிண்ட நம்ம எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல நம்ம ஜி டேஷ் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா வந்து பொருந்தாது அப்படின்றதுதான் இதோட மீனிங். அப்ப அந்த மாதிரி ஒருவேளை வந்து ஒரு மவுண்டெயினுக்கு மேல ஒரு பாயிண்ட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய அது வந்து என்ன ஆகும், அப்ப அதனுடைய ஜி டேஷ் எப்படி இருக்கும்னா அதனுடைய ஜி டேஷ் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த ஃபார்முலாவோட கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்றதுதான் இதோடைய மீனிங். அதாவது பட் இஃப் யூ கன்சிடர் த பாயிண்ட் டு லை ஆன் த டாப் ஆஃப் எ மவுண்டைன் ஆஃப் ஹைட் ஹெச், காம்ப்ளிகேஷன் கம்ஸ் இன் டியூ டு ஆஃப் த அட்ராக்ஷன் பை த மவுண்டைன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மவுண்டைனுக்கும் மண்ணோட அட்ராக்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இதுல பாகர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு கரெக்ஷன் ஜட்ஜஸ் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் 2h பை ஆர்இயோட இந்த டேர்ம் வந்து அவர் ஆட் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 3h ரோ பை 2r டெல்டா. இது வந்து பாகர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றோம். வேர் டெல்டா இஸ் த மீன் டென்சிட்டி ஆஃப் த எர்த் அண்ட் ரோ இஸ் த டென்சிட்டி ஆஃப் த மவுண்டைன். டெல்டான்றது எர்த்தோட டென்சிட்டி, ரோ அப்படின்றது வந்து அந்த மவுண்டைனுடைய டென்சிட்டி அடர்த்தியா இருக்கும். பட் இந்த வேல்யூமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட்டடா இருந்தது. சம்வாட் ஓவர் எஸ்டிமேட்டட் த எஃபெக்ட் ஆஃப் த மவுண்டைன். அதாவது உண்மையான அந்த எஃபெக்டை விட கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட்டடா இருக்கு. இப்ப நம்ம இதுல கரெக்டான வேல்யூ இது கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆட் ஆகும் அப்படின்றது இது கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் ரெண்டு எஃபெக்டாலும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த ஜி டேஷ் வேல்யூ. இப்போ நார்மலா ஜி டேஷ் ஜியோட வேல்யூ வந்து 9.8. இது சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்கனால 9
அதை 100ஆல பெருக்கி போட்டிருக்காங்க 980.61 அதோட மைனஸ் 0.025 cos 2 lambda. இது வந்து அந்த இதால வரும், நமக்கு வந்து லேட்டிடியூடால வரும். இந்த டேர்ம் வந்து ஆல்டிடியூடால வரக்கூடிய டேர்ம் அப்படின்றது. இது வந்து the board of trade have therefore adopted the following relation for the combined effect of latitude and altitude. ரெண்டாலையும் ஏற்படக்கூடிய combined எஃபெக்டுக்கான ஃபார்முலாவை இதை கொடுத்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த். ஆழத்துல ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இது வந்து எர்த் இருக்கு, எர்த்ல இருந்து நம்ம வந்து ஒரு டி ஆழத்துல ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்க போறோம். உதாரணமா ஏதாவது ஒரு மைன், ஒரு சுரங்கம் இருக்கலாம். இந்த சுரங்கத்துக்கு உள்ள ஒரு புள்ளியில நம்ம வந்து அந்த ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது கன்சிடர் a particle of mass m which is in a deep mine on the earth. எக்ஸாம்பிள் coal mines in நெய்வேலி. நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை எடுத்துக்கலாம். assume the depth of the mine as d. அந்த சுரங்கத்தினுடைய டெப்த்தை வந்து நம்ம வந்து டின்னு வச்சுக்கலாம். இப்ப எர்த்தோட மொத்த ரேடியஸ் வந்து ஆர். ஆர்ல வந்து இந்த டி போயிருச்சுன்னா பேலன்ஸ் தான் இந்த ஆர்இ மைனஸ் டி அப்படின்றது. இப்ப இந்த ஆழத்துல நம்ம ஒரு பொருளை எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை ரெண்டா பிரிக்கிறோம். எர்த்தையே வந்து இப்போ ஆழத்துல இந்த இடத்துல நீங்க ஒரு பொருளை எடுத்துக்கிட்டீங்க, மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எர்த்தோட மாஸ் ஒரு கணக்காகவும் வெளியில உள்ளது வந்து தனியாகவும் நமக்கு வரும். இதுல இருந்து டி டிஸ்டன்ஸ்ல நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப தேர்ஃபோர் இந்த எர்த்தோட மாஸ் டோட்டல் மாஸ் எம்னும் இந்த உள்ள இருக்கக்கூடிய மாஸ் வந்து எம் டேஷ்னு எடுத்துட்டு போறோம். ஏன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய மாஸ் மட்டும் தான் இங்க வந்து நமக்கு வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால வந்து ரெண்டு மாசையும் டிஃபரெண்டா நம்ம கொண்டு வரோம். எம் டேஷ் இன்னொன்று வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலால கொண்டு வருவோம். இப்ப அதே ஃபார்முலா பாத்தீங்கன்னா டி ஆழத்துல ஈர்ப்பின் முடுக்கம். நம்ம ஏற்கனவே ஈர்ப்பின் முடுக்கத்துக்கு ஜி ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர்இக்கு பதிலாக ஆர்இ மைனஸ் டி போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். இந்த டேர்ம் வந்துடுது. பட் எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எம் டேஷ் போடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆழத்துல எடுக்கும் போது எந்த புள்ளி எடுக்கிறோமோ அதை சுத்தி அந்த ஸ்பெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் நமக்கு கணக்குல வரும். அதனுடைய மாஸ் தான் வந்து எம் டேஷ். அதனால வந்து மாஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். எம் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபர் ஆகுது. இப்ப இந்த எம் டேஷுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா எம் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எம் டேஷ் ஈக்குவல் டு எம் பை ஆர்இ கியூப். எம்ன்றது டோட்டல் எர்த்தோட மாஸ். எம் பை ஆர்இ கியூப் இன்ட்டு ஆர்இ மைனஸ் டி கியூப் டி ஹோல் கியூப். இப்போ இந்த வேல்யூவை நம்ம எம் டேஷ் பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம இந்த வேல்யூ கொண்டு வரலாம். எப்படின்றது நம்ம பார்க்கலாம். டைரக்டா நம்ம வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது. ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி பை ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர். எம் டேஷ்க்கு பதிலாக அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். எம் பை ஆர்இ கியூப் இன்ட்டு ஆர்இ மைனஸ் டி ஹோல் கியூப். இந்த ஸ்கொயர் டேர்முக்கும் இதுக்கும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர்இ கியூப்னு இருக்கும். இங்க வந்து ஆர்இ மைனஸ் டி அப்படின்னு கிடைக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு அந்த ஆர்இ கியூபை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்இன்னு சொல்லிட்டு மேல வந்து ஆர்இ மைனஸ் டி. இப்போ இந்த ஜிஎம் பை ஆர்இ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஆர்இயை இதோட டோட்டலா நம்ம தனித்தனியா பிரிச்சு வகுக்க போறோம். அப்ப இன்ட்டு வகுத்தீங்கன்னா ஆர்இ பை ஆர்இ 1 மைனஸ் டி பை ஆர்இ. இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்இ. இது வந்து நமக்கு வந்து ஒரு எர்த்தோட டெப்த்ல டி டெப்த்ல இப்போ டி டெப்த்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜி டேஷ் வேல்யூ இங்கேயும் அதே மாதிரி நமக்கு ஜி டேஷ் ஆனது ஜியோட ரொம்ப கம்மியா இருக்கும். ஜி டேஷ் லெஸ் தென் ஜி, அதாவது ஜி டேஷ் வந்து ஜியோட கம்மியா இருக்கும். ரொம்ப இல்லை, கம்மியா இருக்கும். அந்த ஆழத்தை பொறுத்து அதோடைய கீழே போக போக வந்து அதனுடைய ஜி வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். அஸ் டெப்த் இன்க்ரீசஸ் ஜி டிக்ரீசஸ். டெப்த் இன்க்ரீஸ் ஆக ஜி டிக்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா the rate of decrease being half that with altitude. இது எவ்வளவு வேகத்துல டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட விட
இது வந்து பாதி அளவு வேகத்துல டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இப்ப g dash equal to ஆழத்துல பாத்தீங்கன்னா g into 1 minus d by reன்றது ஃபார்முலா. அதே வந்து அந்த ஹைட்ல பாத்தீங்கன்னா g into 1 minus 2h by re இருக்கும். அப்ப வந்து ஹைட் போக போக வந்து 2 மடங்கு டிக்ரீஸ் ஆகும். ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 மடங்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணமா வந்து நீங்க வந்து 100 மீட்டர் ஹைட் போனீங்கன்னா என்ன g dash இருக்குமோ அதே அளவுக்கு g dash வந்து 200 மீட்டர் நீங்க கீழே ஆழத்துக்கு போகும்போது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. அடுத்தது சென்டர் ஆஃப் தி எர்த்ல பாத்தீங்கன்னா இந்த டிக்கு பதிலாக நீங்க வந்து ஆர் போட்டீங்க அப்படின்னா டி பதிலா நம்ம ஆர் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆர் பை ஆர் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து 1 minus 1 அப்போ வந்து 0. அப்போ therefore g dash equal to 0. அதாவது சென்டர் ஆஃப் தி எர்த்ல நமக்கு வந்து கிராவிட்டி இருக்காது. the value of g will be 0. therefore the weight of the body at the center of the earth will be 0. அப்போ ஒரு பாடியோட வெயிட் வந்து சென்டர் ஆஃப் தி எர்த்ல வந்து 0வா இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் acceleration due to gravity is maximum. acceleration எங்க மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்ததுல சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தோட பரப்புல மேக்ஸிமம் இருக்கும். பட் decreases when we go either upward or downward. அதாவது நீங்க மேலே செல்லவும் அதோடைய வேல்யூ குறையும், அதே மாதிரி கீழே போகவும் குறைஞ்சிட்டே போய் அதோடைய சென்டர்ல 0 ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியேஷன் ஆஃப் g வித் latitude. latitude பொறுத்து எப்படி வந்து மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த latitude பொறுத்து மாறுதுன்ற இந்த கான்செப்ட் வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா எர்த் வந்து ஸ்பின் ஆகுறதுனால தான் இந்த மாற்றம் வந்து ஏற்படுகிறது. Whenever we analyze the motion of object in rotating frames, we must take into account the centrifugal force. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆனாலும் நம்ம வந்து எதை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா ஈவன் தோ வி ட்ரீட் த எர்த் அஸ் அன் இனர்சியல் ஃப்ரேம். எர்த்தை வந்து நம்ம வந்து இனர்சியல் ஃப்ரேம் என்று எடுத்துக்கொண்டாலும் இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா எர்த் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்பின் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். எர்த் வந்து தன்னுடைய ஓன் ஆக்சிஸ் பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பின் ஆகுது. எந்த ஒரு பொருள் வந்து ஸ்பின் ஆனாலும் அல்லது ரொட்டேஷன் ஆனாலும் அது வந்து இனர்ஷியல்ல வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமா இருக்கும். மேலும் எர்த் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேமா இருக்கிறதுனால அது வந்து இனர்ஷியல் அப்படின்னு நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு இனர்ஷியலா நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஆனாலும் வந்து ஃபுல்லா வந்து இனர்ஷியல் கிடையாது. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தினுடைய ரொட்டேஷன் இருக்கு. எர்த்தினுடைய ரொட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அங்க என்ன ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். இப்ப இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு செயல்பட்டாதான் நமக்கு வந்து அந்த உதாரணமா வந்து எர்த்ல வந்து ஒரு பொருள் இருக்கு. எர்த் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் வந்து இங்க என்ன பண்ணுது ஆக்ட் பண்ணி இதை வந்து வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனாலும் எர்த்ல இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா அந்த இடத்துலயே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தோட ஆக்சிலரேஷன், எர்த் வந்து மையத்தை நோக்கி ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, ஜி இருக்கு இல்லையா, இந்த ஜி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி வந்து தன் நோக்கி இழுத்து வச்சிருக்கு. அப்படி இந்த ஜி வந்து சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி இழுத்து வைக்கிறதுனால இதோடைய ஜியோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். இதுதான் நம்ம வந்து இந்த லாட்டிடியூட் எஃபெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். லாட்டிடியூட்ல பாக்குறோம். அதாவது இப்ப இந்த இதான் வந்து எர்த்ல வந்து பீன்ற பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிறத எடுத்திருக்கோம். இப்ப எர்த் வந்து நமக்கு வந்து இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால ஸ்பின் ஆகுறதுனால இப்படி வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து எர்த் வந்து ஸ்பின் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பீன்ற அந்த பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் செயல்படுகிறது. சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வெளிநோக்கி செயல்படுகிறது. இந்த ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். சென்ட்ரிபியூகல் ஆர் சென்ட்ரிபியூட்டல் ரெண்டுக்குமே அந்த சேம் ஃபார்முலா தான், எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்ற ஃபார்முலா. இப்ப இது வந்து வெளிநோக்கி இது செயல்படுறத இந்த ஃபோர்ஸை வந்து தன்னை இது பண்ணி எர்த்தோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இதை நோக்கி மையத்தை நோக்கி இழுக்கும். அப்படி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இது வந்து இங்கிட்டும் இழுக்கிறதுனால இப்ப இதன் மேல செயல்படக்கூடிய உண்மையான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது ஜிக்கு ஈக்குவலா இருக்கிறது ஜியோட வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றத இந்த கான்செப்ட்.
இப்ப இந்த லாம்டா அப்படின்னு போட்டு ஒரு ஆங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லாம்டான்ற ஆங்கிள் தான் வந்து லேட்டிடியூட். இந்த லேட்டிடியூட் எப்படி ஆங்கிள் போடுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் பில இருந்து சென்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் லைன் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் தான் வந்து நமக்கு வந்து லாம்டா. இந்த லேட்டிடியூட் அப்படின்றது, லேட்டிடியூட்ன்றது அந்த பொருள் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒருவேளை பொருள் வேற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதோட லேட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணமா வந்து நம்ம பொருள் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டிடியூட் வந்து 90 டிகிரி. அதுவே பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா லேட்டிடியூட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு 0 டிகிரி. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த லேட்டிடியூட் வந்து மாறுது. இந்த லேட்டிடியூட பொறுத்து தான் இதனுடைய அந்த ஜி வேல்யூ நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்போ லேட்டிடியூட் ஒவ்வொரு லேட்டிடியூடுக்கும் ஒவ்வொரு ஜி வேல்யூ இருக்கும். அதனால நம்ம எர்த்தோட மேற்பரப்புல எல்லா இடங்கள்லையும் அந்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அப்படின்றத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எர்த் வந்து ஸ்பின் ஆகிறதன் காரணமாக ஏற்படக்கூடிய சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் அதை ஓவர் கம் பண்றதுக்காக அந்த ஒவ்வொரு இடத்துலயும் எந்த அளவுக்கு சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து செயல்படுறதுனால அங்க வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது எர்த் வந்து ஒரு இனர்சியல் ஃப்ரேம் இல்லை, அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால வந்து அது ஒரு ஸ்பின் ஆகுறதுனால இனர்சியல் ஃப்ரேம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இந்த பேராகிராஃப்ல. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம்னா, ஸோ when an object is on the surface of the earth it experiences a centrifugal force that depends on the latitude of the object on the earth. அப்ப அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலையும் என்ன செயல்படுது அப்படின்னா ஒரு சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் வந்து செயல்படுகிறது. இந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லேட்டிடியூட், இந்த லாம்டான்னு சொன்னோம் இல்லையா, அந்த லாம்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மேலும் இப்ப எர்த் வேர் நாட் ஸ்பின்னிங், எர்த் ஒருவேளை ஸ்பின் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் மேல செயல்படக்கூடிய அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேல செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜி. அதாவது இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த அளவுக்கு செயல்படும். அப்ப எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த எம்ஜின்ற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் ஓவர் கம் பண்ணும்போது கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. However, the object experiences an additional centrifugal force due to spinning of the earth. அப்ப this centrifugal force given by centrifugal force எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா m r square r dash square omega. இங்க r dash அப்படின்றது பாத்தீங்கன்னா r dashன்றது இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல r அப்படின்றது வந்து ஜெனரல் ஆர்ன்றது எர்த்தோட ரேடியஸ். பட் இங்க ஆர் டேஷ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த பாயிண்ட் அந்த பொருள் இருக்கக்கூடிய இதுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஆர் டேஷ் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த ஆங்கிள் வந்து இட்ஸ் லாம்டா. அப்ப தேர்ஃபோர் இது வந்து ஆர். அப்ப இது ஆர், இது வந்து லாம்டா அப்படின்னா கண்டிப்பா ஆர் டேஷ் வந்து எதுக்கு சமமா இருக்கும் பாத்தீங்கன்னா ஆர் காஸ், ஆரோட அந்த காஸ் காம்பனன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆர் காஸ் லாம்டா, r dash equal to r cos lambda, where lambda is the latitude. இப்போ இந்த latitudeல g கான வேல்யூ பாத்தீங்கன்னா g dash equal to g minus omega square r cos square lambda. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த gன்றது எந்த ரொட்டேஷன் இல்லாம இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு முடுக்கம், ஒமேகான்றது எர்த்தோட அந்த ஆங்குலர் வெலாசிட்டி, ஆர்ன்றது எர்த்தோட ரேடியஸ், லாம்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா லேட்டிடியூட் அந்த ஆங்கிள். இப்ப இதுல வந்து நம்ம ரெண்டு கேஸ் பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அண்ட் போல்ஸ், அதாவது நடுவரை கோடு மற்றும் துருவ பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஈக்குவேட்டர்ல நம்ம பார்த்தோம், ஈக்குவேட்டர்ல லாம்டா ஈக்குவல் டு நமக்கு 0. ஈக்குவேட்டர்ல இதை வந்து ஈக்குவேட்டர் இந்த லைன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு நமக்கு 0. துருவ பகுதியில வந்து லாம்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இது அப்படியே நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு ஈக்குவேட்டர்ல லாம்டா 0. அப்ப லாம்டா 0ன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு g dash equal to g minus இந்த ஒமேகா ஸ்கொயர் r cos ஸ்கொயர் லாம்டா. காஸ் ஸ்கொயர் லாம்டாவில் லாம்டா 0ன்னா cos 0, cos 0 வந்து 1. அப்ப g minus ஒமேகா ஸ்கொயர் rன்னு கிடைக்கும். அதே போல்ஸ்ல வந்து லாம்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப cos 90 டிகிரி போட்டீங்கன்னா இந்த டேர்மே 0 ஆயிடும். அப்ப therefore g dash equal to g. இப்ப g dashும் gயும் சமமா இருக்கும். அப்ப இங்க யாரு வந்து அதிகமா இருக்கா, எங்க வந்து ஈக்குவேட்டர்ல அதிகமா இருக்கா, போல்ஸ்ல அதிகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்ஸ்ல வந்து ஜி டேஷ் வந்து ஜிக்கு சமமா இருக்கு. அதாவது ஜியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9.8க்கு சமமா இருக்கும் போல்ஸ்ல. பட் ஈக்குவேட்டர்ல வந்து இந்த 9.8 விட
ஒமேகா ஸ்கொயர் ஆர் டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்போ எந்த இடத்துல கிராவிட்டி மினிமமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜி டேஸ் வந்து, அதாவது கிராவிட்டி எங்க மினிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேட்டர்ல. எங்க கிராவிட்டி மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்ஸ்ல வந்து மேக்சிமமா இருக்கும். இப்போ ஆக்சுவலா இப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஒவ்வொரு இடத்துலையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுல வந்து எங்க வந்து நமக்கு 9.8 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவேட்டர்ல இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 9.8 இருக்கலாம். சாரி, இதுல இங்க இந்த துருவ பகுதியில நமக்கு வந்து 9.8 இருக்கலாம். நம்ம 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த போல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் நம்ம வந்து அந்த ஜி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்ப ஜில இருந்து இப்படியே இங்கிட்டு வர 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 என்ன செய்யும் அப்படின்னா ஜியோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டே வந்து நமக்கு மினிமமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டர்ல அதோட வேல்யூ வந்து மினிமமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப துருவ பகுதிக்கு போகும்போது மேக்சிமம் ஆகுது. திரும்ப வந்து அப்படியே வந்து அப்ப வந்து போல்ல இருந்து நமக்கு வந்து ஈக்குவேட்டர் வரும்போது அந்த ஜியோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். போல்ல மேக்சிமமா இருக்கும், ஈக்குவேட்டர்ல மினிமமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்பீடு அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்றத பார்க்கலாம். எஸ்கேப் ஸ்பீடுன்றத தமிழ்ல நம்ம வந்து விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு ரெக்வயர்ட் ஃபார் எ பாடி டு எஸ்கேப் ஃப்ரம் த எர்த்தோட கிராவிடேஷனல் புல். அதாவது எர்த் வந்து மேல போகக்கூடிய பார்ட்டிகல்ஸை என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து கீழ் நோக்கி இழுக்கும். அந்த கிராவிடேஷனல், அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்றோம். கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த பவரை, அந்த பவரை தாண்டி மேல போறதுக்கு அந்த பொருள் எவ்வளவு ஸ்பீடுல வந்து மேல போகணும் அப்படின்றதுதான் ஒரு மினிமம் ஸ்பீடு. அந்த மினிமம் ஸ்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்றோம். மினிமம் ஸ்பீடை தாண்டி எவ்வளவு ஸ்பீடு போனாலும் நமக்கு வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லுல இருந்து வெளியில போயிட்டு நமக்கு விண்வெளிக்கு அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும். இப்போ அதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா VE = √2gRE. இதுல ஜின்றது எர்த்தோட நம்ம இப்ப பார்த்த கிராவிடேஷன், அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கேபிட்டல் REன்றது எர்த்தோட ரேடியஸ். இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல 1.19 × 10⁵. அதுவே வந்து கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதான் வந்து நம்ம எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி. அதுவே மைல்ஸ் பெர் ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா 25,000 மைல்ஸ் பெர் ஹவர். ஒரு மணிக்கு 25,000 மைல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு வேகத்துல போகணும். அப்பதான் வந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இதுவே மூணோட எஸ்கேப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 2.4 தான். எர்த்துக்கு வந்து 11.2, கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து மூணோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா எர்த்தோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 மடங்கு வந்து கம்மியா இருக்கும். மெர்குரிக்கு வந்து 4.2, ஜூபிட்டருக்கு வந்து எர்த்தோட கூட 61 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதுவே சன்னுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 618 கிலோமீட்டர் பெர் செகண்ட். சன்ல இருந்து அவ்வளவு ஈஸியா வெளியில வரணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு நம்ம வந்து 618 கிலோமீட்டர் வேகம், அவ்வளவு வேகத்துல வந்து என்ன பண்ணணும்னா போக வேண்டியிருக்கும். அப்புறம் எஸ்கேப் ஸ்பீடோட ஃபார்முலால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து √2gREன்னு இருக்கு. இது வந்து எந்த பொருள் அப்படின்றத பொறுத்தெல்லாம் இல்லை, அந்த ஸ்பீடு போனா போதும், எவ்வளவு வெயிட் அளவு சார்ந்தது இல்லை. இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 2gRE இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி வந்து இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைரக்ஷன். நீங்க ஒரு பொருளை அப்படியே மேல் நோக்கி செக்குத்தாதான் எரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்படி சாய்வாக கூட எரியலாம். எப்படி எரிஞ்சாலும் நமக்கு அதோட ஸ்பீடு வந்து 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது பூமியில இருந்து தப்பிச்சு போயிடும். அடுத்து irrespective of whether the object is thrown vertically up, radially outwards or tangentially, it requires the same initial speed to escape எர்த் கிராவிட்டி. அதாவது பொருளை நீங்க வந்து எப்படி எரிஞ்சாலும்
நீங்க வெர்டிகலி அப்பா எரிஞ்சாலும், வெர்டிகலி அதாவது செங்குத்தா எரிஞ்சாலும், அல்லது வந்து நீங்க சாய்வா எரிஞ்சாலும், அல்லது தொடுகோட்டின் திசையில் எரிஞ்சாலும், எப்படி எரிஞ்சாலும் நீங்க வந்து சேம் இனிஷியல் ஸ்பீடு தான். அதாவது அந்த 11.2 அந்த ஸ்பீடை தாண்டினா போதுமானது அப்படின்றதான் இது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி டு பிகம் எ சேட்டலைட் ஆஃப் தி எர்த். ஒரு எர்த்துக்கு ஒரு சேட்டலைட் இருக்கு இல்லையா, எர்த்தோட சேட்டலைட், அந்த எர்த்துக்கு அது சேட்டலைட்டா இருக்கணும்னா அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. வெலாசிட்டி டு பிகம் எ சேட்டலைட் ஆஃப் தி எர்த். எர்த்தோட சேட்டலைட்டா இருக்குன்னா அதோட மினிமம் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த வெலாசிட்டியை நம்ம வந்து V0 அப்படின்னு நினைச்சுக்கலாம். Let it be V0. Velocity of projection of a body to becomes a satellite of the earth. V0க்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா V0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் GR. இது ஏற்கனவே நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2GRE. இங்க வந்து GR, இங்கேயும் ஆர்ன்றதும் REன்றதும் சேம் தான். இதையும் நம்ம வந்து REன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் இது வந்து GRE, அது வந்து ரூட் ஆஃப் 2GR எஸ்கேப் வெலாசிட்டி. இப்ப எஸ்கேப் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து இந்த சேட்டலைட் வெலாசிட்டியை போல நமக்கு வந்து ரூட் 2 மடங்கு நமக்கு அதிகமா இருக்கு. அப்ப இதை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு ஃபார்முலா நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா V0 அண்ட் VE. V வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ரூட் 2 மடங்கு கூட இருக்கும். ரூட் 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இதுல, இதுக்கும். அப்ப V0 வந்து VE விட ரூட் 2 மடங்கு வந்து கம்மியா இருக்கும். இந்த 1/√2 வேல்யூனா 0.707. அப்ப V0 ஈக்குவல் டு 0.707 VEக்கு சமம். இப்போ இந்த V0 அப்படின்றது சேட்டலைட்டோட வெலாசிட்டி, VE அப்படின்றது எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ ஒரு சேட்டலைட் வந்து அல்லது ஒரு பொருளோ ஒரு சேட்டலைட்டோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அனுப்புறோம். அப்படி அனுப்பும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து V0க்கும் VE அதோட கம்பேர் பண்ணி அதோடைய ஸ்பீடு எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆர்பிட்ல போகும், அல்லது வெளில போகுமா, அது திரும்ப வந்து எர்த்து சுத்தி வருமா அப்படின்றத அப்படின்றதுக்கான ஒரு டேபிளேஷன் தான் இந்த டேபிளேஷன். இதுல இருந்து நமக்கு லாஸ்ட் UG TRBல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புறோம், அதோட வெலாசிட்டி வந்து எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா V0க்கு சமமா இருக்கு. V0னா நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, V0ன்ற ஃபார்முலா. V0ன்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி டு பிகம் எ சேட்டலைட் ஆஃப் தி எர்த். அதாவது எர்த்துக்கு அது சேட்டலைட்டா இருக்கிறதுக்கு மினிமம் வெலாசிட்டி, அதான் V0. அப்ப நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட் வந்து V0க்கு சமமா இருந்தா அந்த சேட்டலைட் என்ன பாதையில போகும் அப்படின்னா சர்க்குலர் பாத், வட்ட பாதையில போகும். இது வந்து எர்த்தை சுத்தி வரும், அரௌண்ட் தி எர்த், வட்ட பாதையில எர்த்தை வந்து சுத்தி வரும். அதுவே V லெஸ் தென் V0, நீங்க V0ஓட கம்மியான வேகத்துல வந்து நீங்க அந்த சேட்டலைட் அனுப்புறீங்க அப்படின்னா அது என்ன பார்த்து எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் பார்த்து. ஆனா அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் டு எர்த், எர்த்துக்கே ரிட்டர்ன் வந்துடும், எர்த்தை சுத்தி வராது. அது V கிரேட்டர் தென் V0, V0ஓட அதிக ஸ்பீட்ல நம்ம அனுப்புறோம், பட் லெஸ் தென் V0 இல்ல VE. அதாவது V0ஓட அதிகமாகவும் VE விட கம்மியாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்க VE விட அதிகமா அனுப்புனீங்க அப்படின்னா எர்த்தை விட்டு தாண்டி அது தப்பிச்சு போயிடும். அப்ப Vன்றது எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியா பட் வந்து V0 அதோட அதிகமா அனுப்பும்போது அதனுடைய பாத் பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் பாத்து அரௌண்ட் தி எர்த். அதாவது எலிப்டிக்கல் பாத்துல நம்ம பூமியை வந்து சுத்தி வரும், ஒரு சேட்டலைட்டா சுத்தி வந்துட்டு இருக்கும். அது V0ம் V ஈக்குவல் டு VEக்கு சமமா கொடுக்குறீங்க. Vனா எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டிக்கு சமமாக நம்ம வந்து அந்த சேட்டலைட்டுக்கு ஸ்பீடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சேட்டலைட் என்ன செய்யும், எஸ்கேப் வெலாசிட்டினாலே பூமியை விட்டு எஸ்கேப் ஆயிடும். அப்ப என்ன பாத்துன்னு பாத்தீங்கன்னா பேரபோலிக் பாத், பரவளைய பாதையில அப்படியே வந்து பரவளைய பாதையில எஸ்கேப் ஆயிடும். பரவளைய பாதை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும், ரிட்டர்ன் வந்து வராது. ரிட்டர்ன் ஒரு பாதை ரிட்டர்ன் வரணும்னா கண்டிப்பா அது வந்து சர்க்கிளா இருக்கணும், இல்லாட்டி எலிப்ஸா இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு அதுக்குள்ளேயே ரிட்டர்ன் வந்துகிட்டே, அதாவது சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இது வந்து இந்த உங்களுக்கு பேரபோலாவோ கைப்பர் போலாவோ இது எதுவுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரிட்டர்ன் வர அந்த பாத்து வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ல வராது. இப்போ அதுவே V கிரேட்டர் தென் VE, எஸ்கேப் வெலாசிட்டியோட இன்னும் நீங்க அதிக ஸ்பீட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன பாத்துன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் பாத்து, எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். இப்ப
இப்ப நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா when the orbit of the satellite is elliptical, அதாவது ஆர்பிட் ஆஃப் த சேட்டலைட் வந்து எலிப்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னா, எலிப்டிக்கல்னா இந்த கண்டிஷன்ல நீங்க ஒரு சேட்டலைட் அனுப்பும்போது அந்த சேட்டலைட் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வந்து எலிப்டிக்கல் பாத்துல நமக்கு வந்து எர்த்தை வந்து என்ன பண்ணும், நமக்கு சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும்போது எர்த் வந்து அந்த எலிப்டிக்கல் பாத்தோட எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போக்கஸ்ல இருக்கும். இது வந்து சென்டர் வச்சுக்கலாம். இப்போ எர்த் வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்ப இப்படி இந்த பாதையில தான் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வருது. இதுல வந்து the closest point to the earth is referred to as the perigee. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து பெரிஜி அப்படின்னும், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அது வந்து நம்ம வந்து அப்போஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வரும்போது ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஏற்கனவே கெப்லர் லாவில் பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல வரும்போது ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். அதற்கான ஃபார்முலா the speed of the satellite being the highest, that is ஸ்பீடுக்கான ஃபார்முலா, அதாவது பெரிஜில வரும்போது ஸ்பீடுக்கான ஃபார்முலா gm/a into 1 plus e by 1 minus e. அதுவே வந்து gm/a 1 minus e by 1 plus e வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்போஜில. இதுல வந்து ஈன்றது பாத்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டின்றது வந்து இந்த ஒவ்வொரு இந்த பாரபோலா அப்புறம் வந்து எலிப்ஸ், ஹைப்பர்போலா இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து சர்க்கிளுக்கு வந்து 1, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி தமிழ்ல வந்து மைய தொலைத்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஏ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஏக்கு என்ன பேர் அப்படின்னா எலிப்ஸோட செமி மேஜர் ஆக்சிஸ். இதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸ்ல பாதி, இந்த பாதி தூரம் தான் மேஜர் ஆக்சிஸ். வந்து இங்கிட்ட ஒரு ஏறது மேஜர் ஆக்சிஸ்ல பாதி, அதான் செமி மேஜர் ஆக்சிஸ். இந்த டேபிள்ல இருந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைம் டிஆர்வில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த டேபிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டல் ஸ்பீடுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட் வந்து ஒரு எர்த்தை சுத்தி வரும்போது எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தி வரும், எவ்வளவு ஹைட்ல இருக்கும்போது, அதாவது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் மாறும். ஹைட்டு கம்மியா இருந்தா ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஹைட்டு அதிகமாக போக போக அதனுடைய ஸ்பீடு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து குறையும். இப்ப அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எர்த்தை சுத்தி வரக்கூடிய ஒரு சேட்டலைட்டினுடைய ஸ்பீடு, எர்த்தை சுத்தி வரணும்னா அது வந்து இந்த ஃபார்முலா படி அதோடைய ஸ்பீடு வந்து இருக்கணும். அப்ப இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா ஹைட் வந்து கீழே இருக்குது. அப்ப ஹைட் அதிகரிக்க v வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறையும். அப்ப as h increases, the speed of the satellite decreases. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஜின்றது ஈர்ப்பியல் மாறிலி, அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எம்இன்றது மாஸ் ஆஃப் தி எர்த், ஆர்இன்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாஸ் ரேடியஸ் ஆஃப் தி எர்த், ஹெச்ன்றது வந்து ஹைட். அப்ப வந்து நமக்கு ஆர்பிட்டல் ஸ்பீடு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சென்ட்ரல் பாடி அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சென்டர். அதாவது சென்ட்ரல் பாடின்றது யாருன்னா இப்போ வந்து இப்போ எர்த் தான் சென்டர், எர்த்தை சுத்தி வரணும்னா எர்த் வந்து சென்ட்ரல் பாடி. எர்த்தையும் எர்த்தோட ரேடியஸையும் சார்ந்து இருக்கும். அப்புறம் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சேட்டலைட்டோட மாஸ் சார்ந்தது அல்ல. அப்புறம் ஹையர் ஆர்பிட் லோயர் ஸ்பீடு, லோயர் ஆர்பிட் ஹையர் ஸ்பீடு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் ஆர்பிட்னா ஹைட் மேல போக போக ஸ்பீடு வந்து குறையும். லோயர் ஆர்பிட்னா கம்மியான ஹைட்ல இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து அந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து டாமினேஷனா இருக்கும், அதை வந்து இது பண்றதுக்காக. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான நம்ம சேட்டலைட் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஐஎஸ்எஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் ஆர்பிட் இன் லோ எர்த் ஆர்பிட் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் அபவுட் 370 to 460 கிலோமீட்டர். இந்த டைப் ஆஃப் சேட்டலைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு போலார் சேட்டலைட் மாதிரி. இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 370 இருந்து 460 கிலோமீட்டர் ஹைட்ல இது வந்து இந்த சேட்டலைட் இருக்கும். இப்ப இதனுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஸ்பீட்ல அது சுத்தி வரும்னு பாத்தீங்கன்னா 7.6 to 7.77 கிலோமீட்டர் பெர் செகண்ட் இந்த ரேஞ்சில சுத்தி வரும். நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ல பார்த்தோம்னா 27,000 இருந்து 28,000 ஹவர்ஸ், அல்லது மைல்ஸ்ல பாத்தீங்கன்னா 17,500 மைல்ஸ் இவ்வளவு வேகத்துல சுத்தும். இது வந்து பூமியை வந்து ஒரு ஃபுல் ஆர்பிட் சுத்தி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 90 நிமிஷம் இல்ல 90 to ஒரு 100 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணிடும் அப்படின்னா இது சுத்தி வந்துடும். அதுவே ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ன்றது ரொம்ப ஹைட்ல இருக்கும். எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா ஆல்மோஸ்ட்
36,000 கிலோமீட்டர். 36,000 கிலோமீட்டர். இதை நம்ம ஷார்ட்டா வந்து நம்ம வந்து இன்னும் கரெக்டா வந்து 35,786 கிலோமீட்டர். இந்த அளவுக்கு ஹைட்ல வந்து ஜியோ ஸ்டேஷனரி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹைட் மேல போக போக சேட்டலைட்டோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும்னா குறையும். அப்ப ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர். எர்த்தோட ஈக்குவேட்டருக்கு மேல 36,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் இருக்கும். அண்ட் மேட்சஸ் எர்த் ரொட்டேஷன் பீரியட், அதாவது எர்த் வந்து ரொட்டேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 24 ஹவர். அப்ப இந்த ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் ஒரு முறை பூமியை சுற்றி வருவதற்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் எடுத்துக்கும். அந்த ஒரு கரெக்டா எர்த் என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அதே மாதிரி இதுவும் வந்து 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். இதனுடைய ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 3.07 கிலோமீட்டர் பெர் செகண்ட் தான். ஸ்பீடு வந்து குறையுது, மேல போக போக ஸ்பீடு குறையுதுன்றதை நம்ம பார்த்தோம். இதுவே வந்து 370 டு 460 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கிற ஸ்பீடு பாத்தீங்கன்னா 7.6 டு 7.7 கிலோமீட்டர் பெர் செகண்ட். பட் இது வந்து 3.07 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். இப்போ நம்ம இந்த இதுல உள்ள கான்செப்ட் எல்லாமே நம்ம மேலே பார்த்துட்டோம். திரும்ப ஒரு நம்ம வந்து தே அப்பியர் டு பி ஸ்டேஷனரி வென் சீன் ஃப்ரம் எர்த். இது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா பூமியில இருந்து பார்க்கும்போது அங்கே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா பூமி என்ன வேகத்துல வந்து நகருதோ ஒரு நாள் பூமியோட சுற்றுக்காலமும் இதோட சுற்றுக்காலமும் சேம். அதனால எப்பவுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பூமியோட சேர்ந்தே அது சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி, அதாவது நிலையா இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய டைம் பீரியட் வந்து நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். ஒரு சைடேரியல் டே, அதாவது 24 ஹவர்ஸ் 86,400 செகண்ட். இதோடைய ஹைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா 36,000 கிலோமீட்டர். இது வந்து மேல வந்து 35,786 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம வந்து 36,000 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட சேட்டலைட் பாத்தீங்கன்னா இன்சாட் குரூப் ஆஃப் சேட்டலைட். இந்த இன்சாட் குரூப் ஆஃப் சேட்டலைட் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் தான். இந்த பெரும்பாலும் இந்த ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டெலிகம்யூனிகேஷனுக்கு நம்ம பயன்படுத்துறோம். மேலும் வந்து இதை பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், டிவி ப்ராட்காஸ்ட், இன்டர்நெட், அப்புறம் வெதர் மானிட்டரிங் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன், ஆகுமெண்டேஷன் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போலார் சேட்டலைட். போலார் சேட்டலைட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப ஹைட் இருக்காது. எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 டு 800 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா which placed at a distance 500 to 800 kilometer from the surface of the earth orbit. The earth orbit the earth, அதாவது from the north to south direction. இந்த டைரக்ஷன்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிட் ஆகும், சுத்தி வரும். நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல எர்த்தை வந்து சுத்தி வரும். This type of satellite that orbits earth from north pole to south pole. நார்த் போல்ல இருந்து சவுத் போல நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வருது. ஸோ அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து போலார் சேட்டலைட். ஏன்னா வந்து நமக்கு வந்து எர்த்தோட போலார்ன்றது நார்த் அண்ட் சவுத் தான் நம்ம வந்து போலார் அந்த முறைன்னு சொல்லுவோம். இதை சுத்தி வருது, அதாவது இந்த அதை பொறுத்து சுத்தி வர்றதுனால நம்ம வந்து அதாவது நார்த் டு சவுத் சுத்தி வர்றதுனால இதுக்கு பேர் வந்து போலார் சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். இதோடைய டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா போலார் சேட்டலைட் வந்து நியர்லி 100 மினிட்ஸ். நம்ம ஏற்கனவே ஐஎஸ்எஸ் பார்த்தோம், 90 மினிட்ஸ் பார்த்தோம். நம்ம 90 to 100 அந்த ரேஞ்ச் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் சேட்டலைட் கம்ப்ளீட்ஸ் மெனி ரிவால்யூஷன்ஸ் இன் எ டே. ஏன்னா 100 நிமிஷத்துல ஒரு சுத்தி வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. 100 நிமிஷம்ன்றது 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். அப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 15 தடவைக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து சுத்தி வந்துடும். A polar satellite covers a small strip of area from pole to pole during one revolution. அதாவது போலார் சேட்டலைட் வந்து எர்த்தையும் ஃபுல்லா நமக்கு சுத்துறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே கவர் பண்ணி வந்துடும் ஒரு ரிவல்யூஷன் போது, ஒரு சுற்றின் போது. அடுத்து இந்த நெக்ஸ்ட் ரிவல்யூஷன் இட் கவர்ஸ் டிஃபரண்ட் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியா சின்ஸ் த எர்த் would have moved by a small angle. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எர்த் இந்த போலார் சேட்டலைட் வந்து எர்த்தை வந்து நமக்கு வந்து ஒரு சுத்தி வரும்போது ஒரு குறிப்பிட்ட எர்த்தோட குறிப்பிட்ட ஏரியாவை கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த சுத்து வரும்போது அதே ஏரியா இல்லாம அடுத்த ஏரியாவை வந்து கொஞ்சம் கவர் பண்ணும். ஏன் அப்படின்னா எர்த் வந்து தனித்தானே சுத்தி வர்றதுனால கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா எர்த் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கும். அப்போ வந்து அது அடுத்த சுத்து வரும்போது எர்த்தினுடைய வேறொரு ஏரியாவை அது என்ன பண்ணும் அப்படின்னா கவர் பண்ணும். இப்போ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ன்றது எப்போதுமே ஒரே ஏரியாவை என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா அது வந்து கண்காணிச்சுட்டு இருக்கும். பட் போலார் சேட்டலைட்ன்றது
தொடர்ந்து வேற வேற ஏரியாவை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணும் சுத்திட்டே இருக்கும். அதுல இருந்து தேவையான தகவல்களை நமக்கு எடுத்து அனுப்பிட்டே இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து போலார் சேட்டலைட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இன் திஸ் வே போலார் சேட்டலைட்ஸ் கவர் த என்டையர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த். இது மாதிரி எர்த்தோடைய அனைத்து சர்ஃபேஸையும் எல்லா ஏரியாவையும் இந்த போலார் சேட்டலைட் என்ன பண்ணிடும் கவர் பண்ணிடும். பட் ஜியோ ஸ்டேஷன்ன்றது எர்த்ல இருந்து ஒரே இடத்துல தான் ஒரே இடத்த மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கவர் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் இதோட ஒரு சின்ன டாபிக் ஒன்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லிமிடேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுடைய வரம்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லிமிடேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் வந்து நியூட்டனுடைய செகண்ட் லாவில் இருந்து நியூட்டனுடைய செகண்ட் லா பாத்தீங்கன்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ வெக்டர். இப்போ இந்த லா வந்து எப்போ வந்து நமக்கு வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா, எம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற வரைக்கும் இந்த லா வந்து நமக்கு வந்து ஹோல்டு குட்டா இருக்கும். ஒருவேளை would not hold good in case m does not remain constant, m வந்து கான்ஸ்டன்டா இல்லை அப்படின்னா இந்த லா வந்து நமக்கு பொருந்த என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வேல்யூவை நமக்கு கொடுக்காது. இது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கான்ஸ்டன்டா இல்லாத விஷயங்கள்ல ஃபாலிங் ரெயின் டிராப் வந்து மேல இருந்து கீழே வரக்கூடிய ஒரு ரெயின் டிராப், அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட், அடுத்து பார்ட்டிகல்ஸ் வித் ரிலேட்டிவிஸ்டிக் வெலாசிட்டி, ரொம்ப ஹை வெலாசிட்டியில போகக்கூடிய பார்ட்டிகல்ஸ், இந்த 3 இடங்கள்ல இதுல வந்து நமக்கு வந்து ஃபாலிங் ரெயின் டிராப் அப்படின்னா இப்ப மேகத்திலிருந்து மலைத்துளிகள் வந்து உருவாகி கீழே வரும்போது கீழே வர வர என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து அதோடைய மாஸ் வந்து குரோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் வேப்பரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து ஆட் பண்ணிட்டே வருது. த மாஸ் ஆஃப் த டிராப் as it grows continuously increases and therefore does not obey the condition F vector equal to ma vector. அதாவது மேலிருந்து மலைத்துளி கீழே வருகிற பொழுது அதோடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால அதோடைய மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்லை. அதனால செகண்ட் லாவை நம்ம பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் அதே போலதான் ராக்கெட் மேல போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எரிஞ்சிட்டே போகும். இப்போ எரிய அதோடைய ஃபியூவல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய மாஸ் அதிகமா இருந்திருக்கும், மேல போக போக அதோடைய மாஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். இதுலயும் மாஸ் வந்து தொடர்ந்து வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கேயும் வந்து நமக்கு வந்து எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர் அப்படின்ற செகண்ட் லா வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஹோல்ட் அவுட் ஆகல, பொருத்தமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட்ல பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வித் ரிலேட்டிவிஸ்டிக் வெலாசிட்டி. ஒரு பார்ட்டிகல் வந்து ரொம்ப ஹை வெலாசிட்டியில போகுது, ரிலேட்டிவிஸ்டிக் வெலாசிட்டின்னா ஒரு செகண்டுக்கு 1,00,000 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் அதை அந்த அளவுக்கு கம்பேரபிளா போகக்கூடிய அவ்வளவு வேகத்துல ஒரு பார்ட்டிகல் போகும்போது நமக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தியரியின் படி அதோடைய மாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இந்த கேஸ்லயும் மாஸ் வந்து வேரி ஆகுது. அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் நான் வந்து செகண்ட் லிமிடேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் லா, நியூட்டனோட தேர்ட் லா வந்து நமக்கு வந்து செகண்ட் லிமிடேஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன் implies that the forces exerted by the two interacting bodies over each other are equal and opposite provided both the forces are measured simultaneously. நியூட்டனோட தேர்ட் லா என்ன அப்படின்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு ஈக்குவலான ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு விசை இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 போர்சஸையும் நம்ம ஒரே நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்ப இந்த கான்செப்டுக்குள்ள பொருந்தாததுன்னா நமக்கு வந்து இந்த லாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. A simultaneous measurement of the two forces is possible for ordinary practical purposes if the time taken by the interaction is sufficiently large compared with the time taken by light signal to travel one to other. This means that the law ceases to hold good for particles. Law இது ceases, CEASES. This means that the law ceases to hold good for particles of atomic dimensions for which simultaneous measurement of two forces is almost impossible. Refer Heisenberg uncertainty principle. அப்படி இந்த பயன் நம்ம எடுத்துக்கலாம், நேரடியா டைரக்டா வந்துக்கலாம். அதாவது இந்த சைமல்டேனியட்டி எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல. இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நமக்கு இதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் டைமென்ஷன்ல, அதாவது ரொம்ப சிறிய பொருள்களுக்கு அட்டாமிக் டைமென்ஷன்ல உடைய பொருள்களுக்கு நம்ம வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்.
இப்ப இந்த பிரின்சிபல் படி ரெண்டு நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா நம்ம மெஷர் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. அதே போல நியூட்டன் செகண்ட் லாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ் வேரி ஆகக்கூடிய இந்த மூன்று நிகழ்வுகள் எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கோம். ஒன்று ஃபாலிங் ரெயின் டிராப், இன்னொன்று ராக்கெட்ல, அப்புறம் வந்து பார்ட்டிகல்ஸ் வித் ரிலேட்டிவிஸ்டிக் வெலாசிட்டிஸ், இதுல வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம்.